ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2002 ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆன தமிழன் படம் தான். இந்த படத்தோடைய கதை சுருக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். டைரக்டர் பார்த்தீங்கன்னா மேஜிக் அண்ட் மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்கள். இந்த படத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களும் பிரியங்கா சோப்ராவும் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அதில் உள்ள சட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறாரு, ச புரிய வச்சு அவங்களுக்கு என்னென்ன விஷயத்துக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கணும், இதில் எவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்றத மக்களுக்கே புரிய வச்சுட்டா எல்லா நாட்டுக்கே நல்லது அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறதுக்காக அவர் எவ்வளோ பாடுபடுறாரு. அதனால அவருடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி காமிச்ச படம் தான் இது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கலகலப்பான ஒரு ஜாலியான ஒரு பர்சனாக வந்து இருப்பார். அவர் வந்துட்டு லா படிச்சிருப்பார். அவருடைய அக்கா ஒரே ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து லாயராக வந்து இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா சும்மா ஊரை தானே சுற்றிட்டு தீருனான்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே ஒரு சீனியர் லாயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, லக்ஷ்மி ராமன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இவர் போயிட்டு நீ போய் வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சும்மா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, சீனியர்கிட்ட போய் கற்றுக்கிற முடியும் இல்லையா, அதனால் சேர்த்து விட்ருப்பாரு. அவர் சொல்கிற நிறைய விஷயங்களை இவரும் கற்றுக்கிட்டு வந்துட்டுருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே போய் இருந்துட்டு சில பேர் இந்த பிரச்சனைன்னு வர்றாங்க, இட பிரச்சனைன்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்களையே பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுருவாரு. அது வந்து அந்த லாயருக்கு வந்து பிடிக்காது. நீ இப்படி பண்ணினா அப்போ நம்மளுக்கு எப்படி காசு வரும், அவங்கள்ட்ட வந்து வாதாடி நம்ம போயிட்டு கோர்ட்டில் போய் ஒப்படைச்சி இது பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் காசு வரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து திட்டுவார். ஆனால் விஜய் வந்து கேட்க மாட்டார். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக கூப்பிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இப்படி நாடுறீங்களா, ஒரு வரப்பு கண்ணி சண்டை போட்டு நீங்கள் ஒரு வயலையே எழுதி இந்த கோர்ட்டுக்கிட்ட தான் எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த காசு வந்து வீணாகாமல் நீங்கள் 2 பேரும் உனக்கு வேணுமான்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காசு வந்து மிச்சம் தானேன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருவார். இந்த மாதிரி வேலைகளை நிறைய வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பார். அவர் பண்ணுற சில விஷயங்கள் அந்த உணவு மூலமாக நிறைய கோல்மால் வேலை பார்த்துட்ருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்தி அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய ஆலைக்கு வந்துட்டு சீல் வச்சிருவார் விஜய். அதனால் என்ன பண்ணிடுவார்னா இவருடைய அக்கா வீட்டுக்காரரையே அவர் வந்து கொன்றுவார். ஆனால் கொண்டாலும் பரவாயில்லன்னு அதுலேருந்து வெளிவாங்காமல் அவர் பண்ணுற எல்லா விஷயங்களையும் வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை வந்து மக்கள் வந்து எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வருவார். இதில் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி நிப்பாட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அக்காவையும் கொண்டுருவாங்க. கடைசியில் அவங்க குழந்தைய மட்டும் இவர் தான் வளர்த்துட்டு வருவார். ஆனாலும் கோர்ட்டு முன்னாடி போய் நின்று எல்லாருக்காகவும் வாதாடி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய செக்ஷன் அது இதுன்னு சொல்லி சொல்லுவார். நம்மளுக்கு அது தெரியாது, ஆனால் சொல்லும்போது நல்லா இருக்கும். கடைசியில் எப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சது மாதிரி ஒரு லாயரை வந்து இருப்பார். அவரை வந்து எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க. இன்னொன்று இவர் செஞ்சு நிறைய நல்ல விஷயங்களுக்காக குடியரசுத் தலைவரே வந்து பாராட்டு வழங்குற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க.